செகண்ட் டேயில் ஃபஸ்ட் ஓவரில் மொதல் மேட்ச்சு VCCக்கும் புதுவயல் அம்பேத்கர் நகர் டீமுக்கும். புதுவயல் அம்பேத்கர் நகர் டீம் வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக VCC பேட்டிங். பெரியகுடி அணிக்காக ஓப்பனிங் எண்டில் ஸ்ட்ரைக்கில் வந்து ஜிந்தாபாய், நான் ஸ்ட்ரைக்கில் சுண்டு. லெக் ஸ்டம்பில் ஒரு ஃப்ளிக்கு, கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் நல்லா ஓடி இருக்காங்க, 2 ரன் எடுத்திருக்காங்க. போன ஓவரில் ஃபஸ்ட் பால் போட்ட ஒரு பேர் கண்ணா சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட் ஓவரில் செகண்ட் பால் ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்துங்க நேராக அடிச்சிருக்காரு. அங்கே விண்டு இருக்குது, விண்டு காரணமாக ஃபீல்டர் ஒரு சேவ் பண்ணார். ஆனால் ஃபீல்டிங் மிஸ்டேக் காரணமாக ஒரு 4 ரன்னு ஜிந்தாபாய் பேட்லேருந்து வர மொதல் பவுண்ட்ரி. தேர்டு பால் ஒரு ஷார்ட் பால் ஆஃப்ல நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு ஜிந்தா. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் உண்டு, நல்லா ஓடி இருக்காரு. அதன் காரணமாக 2 ரன் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து 3 பால் நல்ல பேட்டிங் ஜிந்தாபாய் கிட்டேருந்து. பால் அவுட் பேட்ஸ்மேன். 4th பால் அதுவும் ஸ்லாட்டில் போட்ட பந்து தாங்க, ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு. பந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு. கண்ணா டு ஜிந்தா. 5th பால் எக்ஸலண்ட் பவுலுங்க, உள்ளே குத்தி வெளியே திருப்பியிருக்காரு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் தொடர்ந்து 2 பால் டாட் போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பாலை பனிஷ் பண்ணியிருக்காருங்க ஜிந்தா. அந்த இடத்துல ஃபீல்டரே இல்லை. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி ஜிந்தாபாய் பேட்லேருந்து நல்ல ஒரு ரன்னை கொண்டாந்துருக்காங்க மொதல் ஓவர் பவர் பிளேலேயே. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் காண்டி கார்த்தி லெக் ஸ்டாம்பில் போட்டிருக்காருங்க. அது எக்ஸ்ட்ரா சாயந்திருக்கும். ஃபீல்டர் சின்ன மிஸ்டேக்கு. எத்தனை ரன் ஓடுறாங்க பார்ப்போம். ரன்னிங் பிட் வரைக்கும் வேகமாக இருக்காங்க. எக்ஸலனுங்க, 2 ரன் ஓடி எடுத்திருக்காரு சுண்டு. ஸ்ட்ரைக் எண்டில் போனாரும் நான் ஸ்ட்ரைக்கில் நின்ன பேட்ஸ்மேன் சுண்டு. நல்லா பிளே ஆடக்கூடிய யங்ஸ்டர். கார்த்தி டு சுண்டு. இந்த ஓவரில் போடக்கூடிய 2வது பந்து டாஸ் பாலுங்க. கவர்ஸில் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, கையில் எடுத்திருக்காரு. 1 ரன் மட்டும். சென்சிபிள் பிளே. கார்த்தி டு ஜிந்தா. 3rd பால் ஆஃப் தி ஓவர். நல்லா கரண்ட் ஃபார்மில் இருக்கார் ஜிந்தா. ரிவர்ஸ் ஸ்வீப் முயற்சி, ஆனால் எக்ஸலண்ட் பவுலுங்க, க்ரீஸில் போட்டு வந்திருக்காரு. கார்த்தி டு ஜிந்தா. 4th பால் ஆஃப் தி ஓவர். ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்துங்க, ஆனால் சென்சிபிளாக தரையிலே ஆடி இருக்காருங்க. அங்கே மாடு இருக்குது. எத்தனை டன் ஓடுறாங்கன்னு தெரியலை. ரன்னிங் விட்டு வேகமாக இருந்திருக்காரு சுண்டு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பவுண்டரிலாம் போட்டிருக்காரு கார்த்தி. இந்த ஓவரில் 5th பால் ஆஃப் தி ஓவர். ரிவர்ஸ் முயற்சி, அது ஷார்ட் பாலை விட்டுட்டாருங்க. ஓவரில் போடுற கடைசி பந்து அதுவும் டாஸ் பால் தான், தரையிலே அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கிட்டே போகுது. மிடானில் 1 ரன் மட்டும் ஓடி எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஓவர் கார்த்திகிட்ட வந்து. இந்த ஓவர் 6 ரனில் போட்டிருக்காரு கார்த்தி. 2 ஓவருக்கு 18 ரன் ஆடிருக்காங்க பெரிய கோட்டை VCC. பவுலிங் எண்டில் 3rd ஓவர் போடுறதுக்கு ஃபஸ்ட் பால் ஷார்ட் பால். ரிவர்ஸ் முயற்சி, அதுக்கு டெஃபினட்டாக பவுண்ட்ரி போயிருங்க. பவுண்ட்ரி ஃபார் தி பேட். ஜிந்தாபாய் கையிலேருந்து வர 3rd பவுண்ட்ரி. டச்சில் ஜிந்தாபாய். பவுலர் போடக்கூடிய செகண்ட் பால் லெக் ஸ்டம்ப் போடப்பட்ட ஒயிட் பாலுங்க. அதை ஃப்ரீ பேட்டாக விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். எத்தனை ரன் வருதுன்னு பார்ப்போம். 1 ரன் மட்டும் போதும்னு சொல்லிட்டாருங்க. செகண்டில் புதுவேல் டீம் காண்டி பாண்டி அவர் போடக்கூடிய 3வது பந்து ரிவர்ஸ் முயற்சி, ஆஃப் ஸ்டம்ப் போடப்பட்ட ஷார்ட் பாலுங்க. பவுலர் ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு சிங்கிள், நல்ல கம்பேக் டாட். போடக்கூடிய 4வது பந்து டாஸ் பாலுங்க, கையிலே அடிச்சிருக்காரு சுண்டு. சுண்டு. 5th பால் ஆஃப் தி ஓவர். லெக் ஸ்டம்ப் போடப்பட்ட பந்து, ஆனால் எக்ஸ்ட்ராஸாக மாறி இருக்குங்க. மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. 5th பால் 3. ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து லெக் ஸ்டம்பில் லைட்டாக ஃப்ளிக் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. 1 ரன் தான் ஓடுவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 1 ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. 5th பால் பவுண்டரிக்கு அப்புறம் சிக்கனமான ஒரு ஓவர். இந்த ஓவரில் போடுற கடைசி பந்து தான் மேட்ச். லாஸ்ட் பால் டு சிந்தா. ரிவர்ஸ் முயற்சி, ஷார்ட் பாலை விட்டுருக்காருங்க. நல்ல ஒரு கம்பேக் பவுலர்கிட்ட இருந்து. ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே போட்ட கண்ணா அவருக்கே திரும்ப இன்னொரு ஓவர் உண்டு. இது வரைக்கும் 3 ஓவர் முடியும். 25 ரன் அடிக்காங்க பெரிய கோட்டை. லெக் ஸ்டம்ப் போட்ட பந்துங்க, எக்ஸலண்ட்டாக அடிச்சிருக்காரு சுண்டு. அது பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. மரத்தில் அடிச்சிருக்கு, ஓடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை ரன் ஓடி எடுக்கலாம் பார்ப்போம். இந்த ஓவரில் 2வது பால் கவர்ஸை தூக்கி விட்டுருக்காருங்க. ஏன் ஹார்ட் லக்குன்னு சொன்னேன்னா, போன பாலில் பவுண்டரி லைனில் இருக்க மரத்தில் அடிச்சு வந்துருச்சு. அப்டக்கல்ஸ்னால் ஓடி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் போன ஒரு ரனில் 1 ரன் தான் ஓடினாங்க. போன பால் 1 ரன், இந்த பால் 2 ரன் அடிக்காங்க.
பாண்டி டு ஜிந்தா, சாரி கண்ணா டு ஜிந்தா. பவுலர் நேம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. டாட் பால். கண்ணா அவர் பவர் பிளேயில் 2 பவுண்டரி அடிக்க விட்டுருந்தார். இந்த ஓவரில் சிக்கனமாக போட்டிருக்காரு. 3 பால் 3 ரன்னுக்கு இறங்கி போய் அடித்தார். எத்தனை ரன் விடுறாங்க பார்ப்போம். ஃபீல்டு கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. ரன்னிங் பிட்வீன் தக்கிட்டு வேகமாக இருந்திருக்காங்க. ஜிந்தா அண்ட் சுண்டு எடுத்த ரன் 2 ரன் ஓடி எடுத்தாங்க. ஜிந்தா இந்த ஓவரில் போடக்கூடிய 5வது பந்து. லெக் ஸ்டம் போட்ட பந்து, அது ஒயிட் பாலுங்க. எக்ஸ்ட்ராஸில் இந்த ஓவரில் வர முதல் ரன்னு. 10 பால் ரீபால். இறங்கி போய் அடிச்சுக்காங்க. கவர்ஸில் அங்கே ஃபீல்டு இருக்காரு. கேட்சை மிஸ் பண்ணி அங்கே பவுண்ட்ரி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், காற்று தூக்கிட்டு போயிடுச்சு. ஜிந்தாபாய் பேட்லேருந்து வர 4வது பவுண்ட்ரி இந்த மேட்ச்சில். போடக்கூடிய லாஸ்ட் பால். ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, ஆனால் விட்டுட்டாருங்க. அடிக்கக்கூடிய பந்து மிஸ் பண்ணிட்டாரு. 3வது ரிவர்ஸ் இதோட மிஸ் பண்ணுறாரு. முடிஞ்சு விக்கெட் எதுவும் இல்லாமல் பெரிய கோட்டை அணி வந்து BCCC 35 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி அந்த டீம் காண்டி சங்கீத் நியூ பவுலர். மொதல் பாலே ஒரு நோ பால் போட்டிருக்காருங்க. சுண்டு அடித்த பந்து டெஃபினட்டாக அது பவுண்ட்ரி. சுண்டு பேட்டில் இருந்து ஃபைன் லெக்கில் வர பவுண்ட்ரி. நோ பால் பவுண்ட்ரியோட டேரெக்டாக 4 ஓவருக்கு 40 ரன் வந்துருச்சு. லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஒரு இலவச பந்து, அதுவும் எக்ஸ்ட்ராஸுங்க. ஆஃப் ஸ்டம்பில் அகலப்பந்து. மீண்டும் ஒரு நோ பாலுங்க. நான் மீண்டும் எக்ஸ்ட்ராஸ் போடுவாரான்னு சொல்ல வந்து கண்டிப்பாக அவர் நோ பாலே போட்டுட்டாரு. பீமர் நோ போட்டனால பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மொதல் பால் நல்லா ஸ்லாட்டில் போட்ட பந்து அங்கே கவர்ஸும் இல்லாமல் மிட் ஆஃப் இல்லாமல் நேராக அடிச்சிருக்காருங்க. கேப்பில் ஒரு பவுண்ட்ரி சுண்டு பேட்டில் இருந்து. ஃப்ரீ பாலில் லாஸ்ட் ஓவரில் போடுற செகண்ட் பால். சுண்டு ஸ்ட்ரைக்கில் ஷார்ட் பாலை கவர்ஸில் தாங்க அடிக்க போனார், ஆனால் கீப்பர் கையிலே டாட் ஆயிடுச்சு. 9th சுண்டு 3rd பால். அது ஷார்ட் பாலுங்க, அதையும் மிஸ் பண்ணிட்டார் சுண்டு. வச்சு மாற்றுறாங்க பேட்ஸ்மேனை. பவுண்ட்ரிக்கு அப்புறம் 2 டாட் போட்டிருக்காரு. டாட்டில் போட்ட பந்து நேராக அடிச்சிருக்காருங்க. ஜிந்தா கேட்ச் ஆகுதா? மிஸ்ஸுங்க. ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக், அது பவுண்ட்ரியாக 6 பார்த்து கொடுப்பாங்க. ஒரு 6 அடிச்சிருக்காரு ஜிந்தா இந்த மேட்ச்சில். இந்த இன்னிங்ஸில் வரக்கூடிய முதல் 6 அந்த கொட்டாயை தாண்டி போயிடுச்சுங்க பந்து. பவுலர் 2 டாட் போட்டதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஒரு 6 அடிச்சிருக்காரு ஜிந்தா. ப்ரெஷரான அந்த பவுலர். இந்த ஓவரில் வரக்கூடிய 5வது பந்து டாஸ் பாலுங்க, அதை மிஸ்ஸுங்க. அடிக்கக்கூடிய பந்து மிஸ் ஆகி போல்ட் ஆகிட்டார். அங்கேருந்து ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க இவர் அவுட் ஆனதுக்கு. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் நியூ பேட்ஸ்மேன் மதன் இந்த இன்னிங்ஸோட கடைசி பந்தை ஃபேஸ் பண்ணுறாரு. அடிச்சிருக்காருங்க, எடுத்து ஹைட்டாக போயிருக்கு, நல்ல ஹைட்டாக போயிருக்கு. ஃபீல்டர் கையில் விழுந்துருச்சு. நல்ல ஒரு கேட்ச், நல்ல ரன்னிங் கேட்சுங்க. ஃபைன் லெக்கில் இருந்தார். ஓவர் முடிஞ்சிருக்கு. டார்கெட் 53 செட் பண்ணியிருக்காங்க பெரிய கோட்டை BCCC. அது அகைன்ஸ்டாக 53 ரன் 5 ஓவருக்கு அடிப்பாங்களான்னு பார்ப்போம். புதுவையிலுக்காண்டி 2 பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. புதுவையில் டீமுக்காண்டி ஸ்ட்ரைக்கில் பாண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் 2 ஓவர் போட்ட கண்ணா அவர் இருக்கார். அதே மாதிரி பெரிய கோட்டை BCCC அணிக்காண்டி ஃபஸ்ட் அண்ட் பவர் பிளே ஓவர் போடுறக்காண்டி சஞ்சய். பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு பால் சஞ்சய் டு பாண்டி. நல்ல ஒரு யாக்கர் லென்த்தில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. மொதல் பந்திலேயே விக்கெட் எடுத்திருக்காரு சஞ்சய். புதுவையில் டீமுக்காண்டி நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. சஞ்சய் டு சூர்யா செகண்ட் பால். அதுவும் ஒரு நல்லா யாக்கர் முயற்சி. கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க. கவர்ஸில் கேப்பில் 4ங்க சூர்யா ஒரு பேட்டில் இருந்து. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. சஞ்சய் டு சூர்யா 3rd பால் ஆஃப் தி ஓவர். போன பால் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு சூர்யா. கான்ஃபிடென்ட் இருக்கு அவர்கிட்ட. நல்ல ஒரு ஸ்லாட்டில் போட்ட பந்து அங்கே ஃபீல்டர் இருக்கார். எத்தனை ரன் ஓடி எடுக்கிறாங்கன்னு மட்டும் பார்ப்போம். 1 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்கை போட்டு இல்லை கண்ணா நான் ஃபேஸ் பண்ணுற இந்த ஓவரில் 4வது பந்து. சஞ்சய் டு கண்ணா ஷார்ட் பால், அதுவும் டாட் பாலுங்க. நல்ல ஒரு எக்ஸலன்ட் பவுல் சஞ்சய் கிட்ட இருந்து. சஞ்சய் டு கண்ணா 5th பால் ஆஃப் தி ஓவர். ஷார்ட் பால் தாங்க போட்டார், ஆனால் வெளியே திருப்பினால டாட் பாலுங்க. எக்ஸலன்ட் பவுலுங்க சஞ்சய் கிட்ட இருந்து. பவுண்டரிக்கு அப்புறம் சிக்கனமாக போட்டிருக்காரு சஞ்சய். இந்த ஓவரில் போட்ட கடைசி பந்து ஸ்லாட்டில் போட்டு திருப்பின பந்துங்க, அதுவும் டாட் பால். பெரிய கொடைக்கானி நியூ பவுலர் முத்துராமலிங்கம் 2nd ஓவரில் ஃபஸ்ட்டு பால் போடுறாரு. ஆஃபில் போட்ட பந்து எக்ஸ்ட்ரா இல்லைன்னு சொல்லியிருக்காரு அம்பையர். 2nd பால் ஆஃப் தி ஓவர். ஆஃபில் போட்ட பந்துங்க குயிக்கராக வந்திருக்கு உள்ள.
கன்சிக்யூட்டிவாக 2வது டாட்டு. முத்துராமலிங்கம் டு சூர்யா, 3rd பால் ஆஃப் தி ஓவர். ஆஃபில் போட்ட ஷார்ட் பால் குயிக்கராக வந்திருக்கு, அதுவும் டாட் பாலாக இருக்குங்க. ஈஸியாக போட்டிருக்காருங்க. 4வது பந்து போடுறாரு, இதுவும் டாட் ஆகுமா? ஷார்ட் பால் குயிக்கராக வந்திருக்கு, லேசியான பேட்டிங் எஃபர்ட், இதுவும் டாட் ஆகிருக்குங்க. ஓவர் 4 டாட் ஆகிருக்கு. பேட்ஸ்மேன் ஏதாவது பண்ணுவாரா? இதுவும் குயிக்கராக போட்டிருக்காங்க. பேட்டில் அடித்து கீப்பர் கையிலே போயிருக்கு. ரன் அவுட்டாக பார்த்தா பேட்ஸ்மேன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருங்க விக்கெட்டை. 4 டாட்டோடும் மைண்ட் இல்லாமல் போயிடுச்சா இருக்குது. 4 டாட்டும் 5வது பால் ரன் அவுட்டும் போட்டார் பவுலர். எக்ஸலன்ட் பவுலிங் எஃபர்ட். கடைசி பால் ஆஃப் தி ஓவர். அதையும் டாட் பாலாக போட்டு மெய்டனை போட்டு போயிருக்காருங்க முத்துராமலிங்கம். நல்ல ஒரு பவுலிங் எஃபர்ட் பவுலர்கிட்ட இருந்து. மெய்டன் போட்டிருக்காரு. அதன் காரணமாக மொதல் ஓவரில் அடிச்சு 5 ரன் மட்டும் தான் டீம் ஸ்கோரு. ஃபஸ்ட் ஓவரில் ஸ்கோர் சொல்லலை. மொதல் ஓவரில் 5 ரன் அடிச்சிருந்தாங்க. புதுக்கோட்டை அம்பேத்கர் நகர், புதுவையில் அம்பேத்கர் நகர். டீமோட கேப்டன் ஜிந்தாபாயே களத்தில் இறங்கியிருக்காரு. 3rd ஓவரில் போடுற ஃபஸ்ட்டு பால். நல்ல ஒரு திருகல் பந்துங்க. இங்கே ஃபீல்டர் இருக்காரு. பவுண்ட்ரி ஆகுதா என்னென்னு பார்ப்போம். பவுண்ட்ரி ஆகலை. நல்ல ஒரு சேவ் ஃபீல்டர்கிட்ட இருந்து பவுலர் தெரிஞ்சிருக்காரு. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் 2 ரன் ஓடிருக்காங்க. ஜிந்தாபாய் போடக்கூடிய 2வது பந்து. ரிவர்ஸிப் முயற்சி, போல்ட்டு கிட்ட குத்துச்சுங்க. போல்ட்டில் பட்டிருக்கானு பார்த்து சொல்லுவாங்க. ஒரு டாட்டு போல்ட்டில் படன்னு சொல்லியிருக்காங்க. 3rd பால் போடுறாரு. அதுவும் திருகல் பந்து டாஸ் பாலாக போட்டிருக்காருங்க. ஃபீல்டர் இருக்காங்க. எத்தனை ரன் ஓடி இருக்காங்க பார்ப்போம். கீப்பர் 2 எரிஞ்சிருக்காரு. ரன் அவுட்டா? நாட் அவுட் சொல்லியிருக்காரு அம்பேர். போய் போடக்கூடிய 4வது பந்து ஸ்லாட்டில் போட்டாருங்க. போல்டில் நேராக வந்து சொல்லியிருக்காரு. சிக்கனமாக போட்டிருக்காங்க. 5th பால் ஆஃப் தி ஓவர். ஸ்லாட்டில் போட்டாருங்க. நல்ல ஒரு பவுலிங் எஃபர்ட். அங்கே ஃபீல்டர் ஒரு ரனில் பிடிச்சி போட்டுட்டாருங்க. 3rd ஓவரில் போடுற கடைசி பந்து. ரிவர்ஸிப் முயற்சி, ஸ்னீக்கி ஷாட் ஆடிருக்காரு. ஃபீல்டர் அவர் கையில் எடுத்து ஒரு ரன்னுக்கு தூக்கி வீசிட்டாருங்க. 6 ரன்னுக்கு போட்டு போயிட்டார் ஜிந்தாபாய் இந்த ஓவரை. 4வது போடுறதுக்கு திரும்பவும் முத்துராமலிங்கம் அவருக்கே கொடுத்துருக்காங்க பந்தை. ஃபஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஷார்ட் பால் குயிக்கராக போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் பவுலிங். போடக்கூடிய 2வது பந்து. அதுவும் ஸ்லாட்டில் போட்ட பந்து. ஃபீல்டர் இங்கே மிஸ் பண்ணிட்டாருங்க. கையில் போட்டு மிஸ் பண்ணி போயிடுச்சு. 1 ஓடுறாங்களா 2 ஓடுறாங்களா பார்ப்போம். ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. டூ நியூ பேட்ஸ்மேன். 3rd பால் ஆஃப் தி ஓவர். குத்தி ஷாட்டில் போட்டது கேட்ச் ஆகுதான். அங்கே ஃபீல்டர் ஈஸியான அட்டம்ப்ட்டுங்க. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் உதயா 2 ரன் ஆடி எடுத்திருக்காரு. முத்துராமலிங்கம் டு உதயா. ஸ்லாட்டில் போட்ட வந்து வேகமாக வந்து போல்டரே அடிச்சிச்சுங்க. ஓவரில் போடுற கடைசி பந்து. அது டாட் பாலுங்க. கீப்பர் மிஸ் பண்ணி வயசில் பவுண்ட்ரிங்க. நல்ல ஒரு பவுலிங் எஃபர்ட்டு. கீப்பர் விட்டுட்டாரு. இவர் தான் அவர். போன பால் 5வது பால் நான் மாற்றி சொல்லிட்டேன். லாஸ்ட் பால் கவர்ஸில் அடித்தார். ரன்னே ஓடி எடுக்கலைங்க. மைண்ட் இல்லாமல் இருக்காங்க. கடைசி ஓவர் மொதல் வந்து நோ பாலுங்க. போன இன்னிங்ஸ்லேயும் மொதல் பால் நோ பால். இந்த இன்னிங்ஸ்லேயும் மொதல் பால் நோ பால் போட்டிருக்காங்க. சசி அவர் போட்ட மொதல் பந்துலேயே நோ பால் போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பால் ரீபால். எக்ஸலன்ட் பவுலிங்க. நல்ல ஒரு கம்பேக் ஆஃப் தி லென்த். போன பால் நோ பால் போட்டிருந்தாலும் இப்போ நல்லா போட்டிருக்காருங்க பாக்ஸில். 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். 2nd பால் ஆஃப் தி ஓவர். நல்லா ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. போன 2 பால் எடுக்கலை. இந்த ஓவரில் போகிற கடைசி பந்து. இந்த பால் 6 அடித்தா 100 கொடுத்து இந்த பால் 6 அடித்தா 100 கொடுப்பேன்னு சொன்னாங்க. டாட் போட்டு போயிட்டார் பவுலர். டேயில் ஃபஸ்ட்டு பவுலில் ஃபஸ்ட்டு மேட்சை பெரியக்கோட்டை BCCC ஜெயிச்சிருக்காங்க. நல்ல பேட்டிங் ஃப்ரம் ஜிந்தாபாய். நல்ல ஓவர் ஃப்ரம் ஆல் பவுலர்ஸ்.